கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் என்ன கொடுத்து முடித்தார்? கட்டளை கொடுத்து. இயேசு சீஷர்களுடைய பட்டணங்களில் எதற்காக சென்றார்? உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும். காவலில் இருந்தது யார்? யோவான். காவலில் இருந்த யோவான் எவைகளை குறித்து கேள்விப்பட்டார்? கிறிஸ்துவின் கிரியைகளை. யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான்? 2 பேரை. காவலில் இருந்த யோவான் எவைகளை கேட்கும்படி தன் சீஷரில் 2 பேரை இயேசுவிடத்தில் அனுப்பினான்? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி. எவைகளை யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் என்று இயேசு யோவானின் சீஷர்களிடம் கூறினார்? அவர்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும். கேட்கிறதையும் காண்கிறதையும் யாரிடத்தில் அறிவிக்கும்படி இயேசு கூறினார்? யோவானிடத்தில். யார் பார்வையடைகிறார்கள்? குருடர். யார் நடக்கிறார்கள்? சப்பாணிகள். யார் சுத்தமாகிறார்கள்? குஷ்டரோகிகள். யார் கேட்கிறார்கள்? செவிடர். யார் எழுந்திருக்கிறார்கள்? மரித்தோர். யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது? தரித்திரருக்கு. என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் டேஷ். பாக்கியவான். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு ஜனங்களிடம். வனாந்தரத்தில் எதை பார்க்க போனீர்களோ என்று இயேசு ஜனங்களிடம் கேட்டார்? காற்றினால் அசையும் நாணலை. வனாந்தரத்தில் எப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க போனீர்களோ என்று இயேசு ஜனங்களிடம் கேட்டார்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை. மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள்
எங்கு இருக்கிறார்கள் என்று இயேசு ஜனங்களிடம் சொன்னார்? அரசர் மாளிகைகளில். யோவான் யாரை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர்? தீர்க்கதரிசியை பார்க்கிலும். சோதனை கேள்வி 1. இயேசு சீஷர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் போன தருணத்தில் யோவான் ஸ்நானன் எங்கே இருந்தார்? ஏ. யோர்தான் நதியில். பி. எருசலேமில். சி. வனாந்திரத்தில். டி. காவலில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இதோ நான் டேஷ் உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். என் தூதனை. உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் யார்? யோவான். நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய தீர்க்கதரிசி யார்? மல்கியா தீர்க்கதரிசி. மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் யார்? யோவான் ஸ்நானன். யோவானிலும் பெரியவனாயிருக்கிறவன் யார்? பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் யாரை பார்க்கிலும் பெரியவனாயிருப்பான்? யோவான் ஸ்நானனை பார்க்கிலும். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுவது எது? பரலோக ராஜ்யம். யார் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள். யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது எது? நியாயப்பிரமாணம். யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள் யாவரும். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் யோவான் யார் என்று இயேசு கூறினார்? வருகிறவனாகிய எலியா. வருகிறவனாகிய எலியா. இயேசு யாரை குறிப்பிட்டார்? யோவான் ஸ்நானன். எதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்? கேட்கிறதற்கு. இந்த சந்ததி எங்கு உட்கார்ந்து தங்கள் தோழரிடம் உங்களுக்காக குழல் ஊதினோம் என்று குறை சொல்லுகிறார்கள்? சந்தை வெளிகளில். இந்த சந்ததி குழல் ஊதியும் தோழர் என்ன செய்யவில்லை? கூத்தாடவில்லை. இந்த சந்ததி புலம்பியும் தோழர் என்ன செய்யவில்லை?
மாரடிக்கவில்லை. இந்த சந்ததி தோழருக்காக குழல் ஊதியும் அவர்கள் கூத்தாடவில்லை, புலம்பியும் அவர்கள் மாரடிக்கவில்லை என்று என்ன சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு. போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்ததற்கு ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன். போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? மனுஷகுமாரன். சோதனை கேள்வி 2. யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் யார் என்று இயேசு சொன்னார்? ஏ மோசே, பி பரலோகத்தில் பெரியவனாயிருக்கிறவன், சி எலியா, டி பரலோகத்தில் சிறியவனாயிருக்கிறவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்ததற்கு ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன். மனுஷகுமாரன் யாருக்கு சிநேகிதன் என்று ஜனங்கள் சொன்னார்கள்? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மனுஷகுமாரன். தன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது? ஞானம். எவைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனதை இயேசு கடிந்து கொள்ளத் தொடங்கினார்? தமது பலத்த செய்கைகளில். இயேசு தமது பலத்த செய்கைகளை எந்த பட்டணங்களில் செய்திருந்தார்? கொராசின், பெத்சாயிதா. கொராசின், பெத்சாயிதா பட்டணங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கு செய்யப்பட்டிருந்ததானால் ஜனங்கள் மனம் திரும்பியிருப்பார்கள்? தீருவிலும் சீதோனிலும். கோராசின், பெத்சாயிதா பட்டணங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அந்த ஜனங்கள் எப்படி மனம் திரும்பியிருப்பார்கள்? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து. எந்த நாளில் கோராசின், பெத்சாயிதா ஜனங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும்? நியாய தீர்ப்பு நாளில். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட நகரம் எது? கப்பர்நகூம். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் எது பரியந்தம் தாழ்த்தப்படும்? பாதாள பரியந்தம். கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும்?
சோதோமில். எந்த நாளில் கப்பர்நகூமுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும்? நியாய தீர்ப்பு நாளில். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டவை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பாலகருக்கு. எப்படி செய்வது பிதாவுடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று இயேசு சொன்னார்? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினது. சகலமும் பிதாவினால் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு. பிதா தவிர வேறொருவனும் யாரை அறியான்? குமாரனை. பிதாவை யாரெல்லாம் அறிவார்கள்? குமாரனும். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும். யார் எல்லாரும் குமாரனிடத்தில் வர வேண்டும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் குமாரனிடத்தில் வந்தால் அவர் என்ன தருவார்? இளைப்பாறுதல். சோதனை கேள்வி 3. அந்த சந்ததியார் யோவானை குறித்து என்ன சொன்னார்கள் என்று இயேசு கூறினார்? ஏ. அவன் தேவனுடைய வேலைக்காரன். பி. அவன் காற்றில் ஆடுகிற நாணல். சி. அவன் அரசர் மாளிகையில் இருக்க வேண்டியவன். டி. பிசாசு பிடித்திருக்கிறவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பவர் யார்? குமாரன். எதை நம்மேல் ஏற்றுக்கொண்டு குமாரனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? குமாரனின் நுகத்தை. குமாரனிடம் கற்றுக்கொள்வதால் நம் ஆத்மாவுக்கு கிடைப்பது என்ன? இளைப்பாறுதல். இயேசுவின் நுகம் எப்படி இருக்கிறது? மெதுவாய். இயேசுவின் சுமை எப்படி இருக்கிறது? லகுவாய். யாருடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது? இயேசுவுடைய நுகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன்.